ஸ்ரீகதிர் நேயர்களுக்கு வணக்கம். இன்று உலக தூக்க தினம். தூக்கத்துக்கெல்லாம் ஒரு தினமான்னு யோசிக்கிறீங்களா? ஒவ்வொரு மனிதருக்குமே ஒரு நாளைக்கு சராசரியா 8 மணி நேரம் தூக்கம் அவசியம் அப்படின்னு மருத்துவர்கள் நீண்ட காலமா நம்மளை எச்சரிச்சிட்டு இருக்காங்க. ஆனா இந்த காலகட்டத்துல ஒரு மனிதருக்கு 8 மணி நேர தூக்கமே பத்தாது, அதையும் தாண்டி தூக்கம் தேவைப்படுது அப்படின்னு ஆய்வு முடிவுகள்லாம் சொல்லியிருக்கு. ஆனா நம்ம தூங்குற நேரம் அப்படின்னு பார்த்தா ரொம்பவே கம்மி. நம்மள பெரும்பாலானவங்க நைட்டு 1 மணி 2 மணி வரைக்கும் முழிச்சிட்டு இருக்கோம். நைட்டு நல்லா தூங்குறதுக்கு அப்படின்னு இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி ரொம்ப நேரம் ஃபோன் பார்க்காம இருக்கணும், சீக்கிரமா ஜீரணமாகிற மாதிரியான உணவுகளை சாப்பிடணும் அப்படின்னு இரவு தூங்குறதுக்கு முன்னாடி என்னென்ன செய்யலாம் அப்படின்னு நிறைய டிப்ஸ் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனா அது எல்லாத்தையும் விட ரொம்பவே முக்கியமானது ஒரு நாள் காலையில ஆரம்பிச்சு நைட்டு வரைக்கும் நம்ம என்னென்ன விஷயங்கள் செய்யறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்கு. இந்த 5 விஷயத்த நம்ம ஃபாலோ பண்ணா இரவுல ஒரு நல்ல தூக்கத்தை நம்மளால பெற முடியும். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தா, முதல்ல நம்மளுடைய உடம்புல இரும்பு சத்தின் அளவு எவ்வளோ இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஏன் அப்படின்னா, இந்த இரும்பு சத்து குறைவா இருக்கிறதுனால தூக்கமின்மை, மன அமைதியின்மை இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வரும் அப்படின்னு ஆய்வு முடிவுகள்லாம் சொல்லுது. அதனால நம்மளுடைய உடம்புல எப்பவுமே போதுமான அளவு இரும்பு சத்து இருக்குதா அப்படிங்கிறத நம்ம கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும். அதற்கு தேவையான உணவு வகைகளையும் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு மருத்துவர்கள் சொல்றாங்க. இரண்டாவதா பார்த்தோம் அப்படின்னா, நம்ம உட்கொள்ளக்கூடிய உணவு வகையில சரியான அளவு காய்கறிகளையும் பழங்களையும் நம்ம சேர்த்துக்கிறோமா அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். ஸ்வீடன்ல இருக்கக்கூடிய பள்ளி குழந்தைகள் கிட்ட நடத்தப்பட்ட ஆய்வுல காய்கறிகள் அதிகமா எடுத்துக்கிற குழந்தைங்களை விட காய்கறிகள் குறைவா எடுத்துக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு தூக்கமின்மை பிரச்சனைகள் ஏற்படுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே குழந்தைகளுக்கு 2 வாரங்களுக்கு போதுமான அளவு காய்கறிகளையும் பழங்களையும் கொடுத்து ஆய்வு பண்ணதுல அந்த குழந்தைகளுக்கு ஒரு நல்ல தூக்கம் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறதும் ஆய்வு முடிவுல தெரிய வந்திருக்கு. அதனால நம்ம ஒரு நாளைக்கு நமக்கு தேவையான அளவு பழங்களும் காய்கறிகளும் எவ்வளவு எடுத்துக்கிறோமோ நம்ம தூங்குறதுக்கு அது நல்லாவே உதவி பண்ணும். மூன்றாவதா மது அருந்துதல், புகைப்பிடித்தல். இது ரெண்டையுமே தவிர்க்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா பொதுவாகவே மது அருந்துறதுனால நம்மளுடைய ஆயுட்காலம் குறையும் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். பயோ கிளாக் அப்படின்னு சொல்லக்கூடிய உயிரி கடிகாரத்துல இந்த மது அருந்துறதுனால நிறைய மாற்றங்கள் ஏற்படுது, நிறைய பிரச்சனைகள் ஏற்படுது. அதுல ஒண்ணுதான் இந்த தூக்கமின்மை, மன அமைதியின்மை, எரிச்சல் ஊட்டக்கூடிய உணர்வுலேயே எப்பவுமே இருக்கிறது இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம். அதனால இந்த மது அருந்துதல், புகைப்பிடித்தல் இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்த்தோம் அப்படின்னாலே ஓரளவுக்கு நமக்கு போதுமான அளவு தூக்கம் நிச்சயமா கிடைக்கும். அடுத்ததா 4வது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உடற்பயிற்சி செய்தல். நீண்ட காலமாகவே இந்த உடற்பயிற்சியையும் தூக்கத்தையும் வச்சு நிறைய ஆய்வு கட்டுரைகள் வெளியாகி இருக்கு. நல்ல உடற்பயிற்சி செஞ்சோம் அப்படின்னா நமக்கு நல்ல தூக்கம் கிடைக்கும் அப்படின்னு நிறைய மருத்துவர்களும் நமக்கு சொல்லியிருக்காங்க. காலையா இருந்தாலும் சரி, மாலையா இருந்தாலும் சரி, எந்த வேலையில வேணாலும் உடற்பயிற்சி செய்யலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு நல்ல உடற்பயிற்சி செய்யறது நம்மளுடைய தூக்கத்துக்கு ரொம்பவே முக்கியமான ஒண்ணு அப்படின்னு சொல்றாங்க. 5வதா இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, காலை உணவை தவிர்க்காம இருக்கிறது அப்படிங்கிறது தான். பொதுவாகவே காலை உணவை தவிர்க்காம இருந்தோம் அப்படின்னா அன்றைய நாள் முழுக்க நம்ம புத்துணர்ச்சியோட இருக்க முடியும் அப்படின்னு நமக்கு தெரியும். இந்த காலை உணவு குறித்து நடத்தப்பட்ட ஆய்வுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பொதுவாகவே காலை உணவை உண்ணாம இருக்கிறவங்களை விட சரியான அளவுல காலை உணவை எடுத்துக்கிறவங்க அன்னைக்கு நாள் முழுக்க புத்துணர்ச்சியுடனும் சரியான அளவுல புத்தி கூர்மையுடனும் செயல்படுறாங்க. அதனால அவங்களுக்கு இரவு நேரங்கள்ல ரொம்பவே ரிலாக்ஸான ஒரு தூக்கம் கிடைக்குது அப்படின்னும் ஆய்வு முடிவுகள்ல சொல்லியிருக்காங்க. இந்த 5 விஷயத்த நம்ம கடைபிடிச்சோம் அப்படின்னா நம்மளால 8 மணி நேர தூக்கம் அப்படிங்கிறத சாத்தியப்படுத்த முடியும். அதுதான் நம்மளுடைய மனநலனுக்கும் உடல் நலனுக்கும் தேவையான ஒண்ணு.